ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு குழம்பு பார்க்கலாம் வாங்க. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கார சாரமான மிளகு குழம்பு தான். அதாவது பூண்டு மிளகு குழம்பு. இது எங்கள் அம்மா அம்மா உயிரோடு இருக்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி நல்லா வறுத்து அரைச்சி ஒரு பூண்டு குழம்பு வைப்பாங்க. ஸோ நான் தேங்காய் இல்லாமல் இது வேறு ரீதியில் வைக்க போகிறேன். ஸோ இது எப்படின்னா, கொஞ்சம் மல்லி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிளகு எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஜீரகம், கருவேப்பிலை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பொடியாக நம்ம அரைக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி நம்ம தேங்காய் போட்டும் வைக்கலாம். இது தேங்காய் இல்லாமலும் வைக்கலாம். நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் வைக்கிறேன். ஸோ நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், காஞ்ச மிளகாய், நம்ம அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், பூண்டு, கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா புளியை நல்லா இப்படி கரைச்சி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி இப்படி மையாக அரைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ மஞ்சள் தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இனி நம்ம வாழும் புளியை சேர்க்க போகிறோம். ஏன்னா நான் ஒரு புளிப்பு நிறைய வச்சுருந்தேன். ஸோ புளி போதும். நம்ம தேவைக்கான அளவு புளி மாத்திரம் ஊற்றினா போதும். இது கொதித்து வரட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு, வாழைப்புளி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்க்க போகிறோம். சேர்த்து இதுவும் கொதிக்கிட்டு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து வத்தி வரட்டு, எண்ணெய் பிரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு இதுக்கு ரைஸும் அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இது அப்பளத்துக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்பளம் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு கட்டி ஆகிட்டு. ஸோ இது 2-3 நாளைக்கு வச்சுருந்தாலும் கெட்டே போகாது, பார்த்துக்கோங்க. அப்படி தான் நம்ம தயார் பண்ணுறது. ஸோ இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு இதை கொஞ்சோண்டு எடுத்து விரசி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு அழகாக ஸோ இனி அப்பளத்தையும் பொரிச்சிட்டோன்னா நமக்கு லஞ்சு ரெடி. இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா தேங்காய் போட்டு செய்வாங்க, இதோடு சூப்பராக இருக்கும். இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை பார்க்குறேன். பாய். டேக் கேர்.